வணக்கம் காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கேதா பண்ண போகிறோம். அதுக்கான தேவையான பொருட்கள்: பச்சரிசி ஒரு கிளாஸ், சிறுபருப்பு ஒரு கிளாஸ், வெங்காயம் வெங்காயம் 2, தக்காளி 1, புதினா கொத்தமல்லி, உப்பு, எண்ணெய், பட்டை லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள்தூள். இதை வச்சு இப்போ கேதா நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அரிசி கழுவிக்கலாம். நம்ம அரிசியை கழுவி வச்சுக்கணும், கொஞ்சம் நேரம் ஊறணும். இப்போ நம்ம தாளிக்கலாம். கேஸ் பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டு, குக்கர் சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம் வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். அது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்கள். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் போடுறேன். நல்லா வதக்கணும். இந்த கிளைமேட்டுக்கு இந்த கேதா சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போடுறோம். தக்காளி, பச்சை மிளகாய். தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பு போடுங்க, அப்போ தான் நல்லா வதங்கும். கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். இது பாருங்கள் நல்லா வதங்கிச்சு. மிளகாத்தூளெல்லாம் போட தேவையில்லை, பச்சை மிளகா நம்ம போட்டிருக்கிறதுனால காரம் இருக்கும். இப்போ புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு அந்த மசாலாலே நல்லா வதக்கணும். உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் போடுறேன். நீங்கள் பார்த்துக்கலாம் போடுங்க. இப்போ தண்ணி ஊற்றலாம். இதுலேருந்து ஒரு சொம்பு தண்ணி நான் ஊற்ற போகிறேன். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம குக்கர் மூடிடலாம்.
இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சு 3 விசில் வச்சுக்கலாம். 3 விசில் வச்சிட்டோம். இப்போ முடிஞ்சிச்சு. குக்கர் திறக்க போகிறோம் காய்ஸ். பாருங்கள், வெந்துச்சு. நல்லாவே வந்துச்சு பாருங்கள். சூப்பராக வெந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா பாருங்கள், செம்மையாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தட்டில் சர்வ் பண்ணலாம். தட்டை எடுத்து வைக்கலாம். சூப்பராக இருக்கும். அதுதான் காய்ஸ், இன்னையோட இதுதான். சூப்பராக முடிஞ்சிச்சு. நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த குளிருக்கு இது சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.